ப்ரோ ஜனநாயகன் படத்தோடைய சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும், எப்போ போய் நாங்கள் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த ஒரு தளபதி ரசிகர்களில் ஒருத்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்துல் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு, ப்ரோ ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும் அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் இந்த திரைப்படத்தினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 அப்டேட் பற்றி தாங்க இந்த படத்தை பற்றி நம்ம ஒரு 6 மாதமாக பேசியிருக்கோம். 6 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் டாபிக் எடுத்தேன், சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும், ரிலீஸ் டேட் எப்போ, அதை பற்றி தான் பேசியிருக்கோம். ஸோ அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு உண்மையான தளபதி ரசிகனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படிங்கிற ஒரு கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்குற லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, இப்போ தமிழ்நாடு அரசியல்களை வந்து எப்படி இருக்குன்னு பயங்கரமாக சூடு பிடிக்குது. அதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதன், தளபதி விஜய் அவர்கள் தான். இந்த 75 வருஷத்தில் இந்த மாதிரி அரசியல் களம் ஆனதே கிடையாது. ஜென்சி கிட்ஸுங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களா ஏன் டிவி முன்னாடி உட்காந்து நியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதன், அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து டிவிக்கு மெஜாரிட்டி எடுத்து அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க இந்த எலெக்ஷனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 118 அப்படிங்கிற மேஜிக்கல் நம்பர் இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கஷ்டப்படுறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து 2-3 சீட் தேவைப்படுதுங்க விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிறதுக்காண்டி. ஸோ அந்த காரணத்தினால இப்போ ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பிளானில் இருந்திருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் கம்ஃபர்டபுளாக முதல்வர் பதவியை வாங்கின பிறகு நம்ம வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களே வந்து நிறையா அங்கே இங்கே அலையிறாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனாங்க, நேற்று கூட நியூஸ் ஏதோ வந்துச்சு, விஜய் அவர்கள் வீட்டுக்கே வந்து 1:30க்கு தான் போனாரா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆலோசனை மிற்ற கட்சிகளோட. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாகவோ பிஸியாகவோ இருக்கிற காரணத்தினால அவர் கம்ஃபர்டபுளாக முதல்வராக ஆன பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மே 27 அல்லது மே 28 அந்த பக்ரீத் டைம் ஒட்டி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ இந்த படத்திற்கான எக்ஸ்பெக்டேஷன்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய டைட்டில் கார்டுக்கு தான் ரசிகர்கள் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அவருடைய கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் விஜய்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணார். கொஞ்சம் வருடங்கள் போனதுக்கப்புறமா ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய்னு வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அதற்கப்புறமா அவருடைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய்னு வந்து பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பித்தார். ஒரு சில வருடங்கள்லாம் கழித்து நம்ம அட்லி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மெர்சல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைய தளபதி விஜய் அப்படிங்கிறத தளபதி விஜய்னு வந்து மாற்றினார். ஸோ அதற்கப்புறமா ஆஃப்டர் அ ஸோ லாங் டைம் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் ஒன் லாஸ்ட் டைம் அவருடைய டைட்டில் கார்டு வந்து பார்க்க போகிறோம். எந்த மாதிரியா இருக்க போகுது ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு அந்த டைமில் காட்ஸ் பிளானை வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி விஜய் அவர்களுடைய தலையெழுத்தில் வந்து எழுதியிருக்கு. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற டைட்டில் கார்டை பார்க்குறோம், நம்ம தலையெழுத்தில் எழுதியிருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டைட்டில் கார்டு ஆஃப் ஆல் டைம் அப்படி தாங்க சொல்லியாகணும். என்னடா பெரிய சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு, முதல்வர் சி ஜோசப் விஜய் முன்னாடி எந்த டைட்டில் கார்டுக்குமே கம்மியான ஆறாக இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இந்த டைட்டில் கார்டு பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா, அப்படி இல்லைனா இந்த டைட்டில் கார்டுக்கு நம்ம விசில் அடித்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம், எந்த விஷயத்துக்கு நீங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க, டைட்டில் கார்டுக்கா படத்துக்கா அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிச்சுட்டு போங்க. இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ நான் தடவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.